ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். நாங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னொரு உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். என்று யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முதலில் களநிலை எவ்வாறு இருக்கிறது? தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருந்தது. களநிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? உண்மையில் ரஷ்யா மூர்க்கத்தனமாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. உக்ரைனில் துருக்கியின் ஆதரவுடன் அமைக்கப்பட்ட பாக்டியாட் இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தளம், அதை உற்பத்தி செய்கின்ற தளம் இந்த 6 மாதத்துக்கு 4 தடவைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தடவை கிம்சால் ஏவுகணை மூலம் தாக்கி இருக்கிறார்கள். அது கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கின்றது. இயந்திரங்கள் போலந்து, ரொமானியா நாடுகளின் ஊடாக கொண்டு வரப்பட்டு அந்த சாலை உற்பத்தி சாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது இயங்கு நிலைக்கு வருவதற்கு முன்னர் ரஷ்யா அதை தாக்கி அளித்திருக்கின்றது. இது பொருளாதார ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அரசியல் ரீதியாகவும் உக்ரைன் வேறு நாடுகளுடன் இணைந்து பாதுகாப்பு துறையை தனது நாட்டில் பலப்படுத்த முடியாது என்ற ஒரு செய்தியையும் கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஒடிசா பகுதியில் இந்த துறைமுகம் கடுமையாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. துறைமுகத்தில் பெரும் பகுதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்ற தொடர் உந்து வண்டிகளும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், இப்போது நேட்டோ கூட்டமைப்பு கிட்டத்தட்ட $1.4 டிரில்லியன் பெறுமதியான நிதி, அந்த நேட்டோவுக்கான நிதியை எட்டி இருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்ததுடன் கூறியிருந்தார் எல்லா நாடுகளும் 2% மேற்பட்டவற்றை தமது GDP-யில் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி. அவ்வாறே இந்த முறை ஒதுக்கி, அதிலும் போலந்து 4.6% ஒதுக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட அமெரிக்காவின் $896 பில்லியன். இவர்கள் ஏற்கனவே 600 பில்லியனுக்கு மேல் சேகரித்திருக்கிறார்கள் என்னும் போது கிட்டத்தட்ட 1400 பில்லியன் 1600 பில்லியன் டாலர்கள் அங்கு சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா பெரும் ஒரு தாக்குதலுக்கு நேட்டோ தயாராகிவிட்டதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நேட்டோவினால் அந்த ஆயுத உற்பத்தி வளங்களை செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. அதை பொலிட்டிகோ என்ற ஊடகம் கடுமையாக சாடி இருக்கிறது. அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு உறுதி அளித்திருந்தது 1 மில்லியன் 10 லட்சம் ஆட்லரி எறிகணைகளை தாங்கள் உற்பத்தி செய்து தருவதாக. ஆனால் 6 மாதமாகியும் அவர்களால் உற்பத்தி செய்ய முடியவில்லை. ஆனால் அதே சமயம் மிகவும் ஏழ்மையான நாடாக இருந்த வடகொரியா 1 மாதத்துக்குள் 1 மில்லியன் ஆட்லரி செல்களை ரஷ்யாவுக்கு அனுப்பிவிட்டது என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதுவும் தெரிவித்திருக்கிறது. அப்ப போரை பொறுத்தவரையில் பேச்சுக்களை ரஷ்யா எங்கு பேச கூப்பிட்டாலும் அவர்கள் போகிறார்கள். ட்ரம்ப் கூப்பிட்டாலும் போகிறார்கள், துருக்கியில் பேச்சு என்றாலும் போகிறார்கள், எங்கும் போகிறார்கள். ஆனால் தாக்குதல்களை அவர்கள் கைவிட்டதாக இல்லை. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த வாரம் கூடிய பாதுகாப்பு சபையில் தெரிவித்த கருத்தில், முன்னைய காலத்தில் தாங்கள், அதாவது போர் ஆரம்பித்த காலத்தில் ஒரு மாதத்துக்கு 400 தொடக்கம் 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை பிடித்துக் கொண்டிருந்ததாகவும், ஆனால் இப்போது அது 600 தொடக்கம் 800 சதுர கிலோமீட்டரை கைப்பற்றுற நிலைக்கு வந்திருப்பதாகவும் மாதம் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட டபுளாக அவர்கள் கைப்பற்றுகிறார்கள் என்னும் போது உக்ரைன் பாதுகாப்பு துறையும் கடும் பலவீனம் அடைந்திருப்பதாகத்தான் தெரிகிறது.
ஆனால் அதே சமயம் உக்ரைனும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் ரஷ்யாவின் உட்பகுதியில் எரிபொருள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களாக இருக்கலாம், வெவ்வேறு இடங்களாக இருக்கலாம், தொடர்ந்து அவர்களும் தாக்கி கொண்டுதான் இருக்கிறார். மேலும் சுருக்கமாக புட்டின் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இடையில் அதாவது இந்த போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு இருப்பது போல் காண்பதாக புட்டின் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அதனுடைய விளக்கம் என்ன? சீனாவில் நடைபெறுகின்ற SCO மாநாட்டில் தான் அவர் அதை தெரிவித்திருக்கின்றார். அவர் அதுல சீன அதிபர், இந்திய பிரதமர் ஆகியோருடன் பேசும்போது கூறியிருக்கின்றார், தாங்கள் அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு உடன்பாட்டுக்கு தாங்கள் வந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். இப்ப என்னென்றால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இதை அதாவது அமெரிக்காவை உடனான ஒரு நட்புறவை ஏற்படுத்தி இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் மிகவும் பிரபல்யமாக இருந்தது என்னென்றால் ட்ரம்ப் இறந்து விட்டார் என்ற செய்தி. அப்ப ட்ரம்ப் இறந்து விட்டார் எல்லா ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களில் தீயா பரவி கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இந்த ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெட்வெடேவ் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு 2 கசப்பான செய்திகள் என்று. ஒன்று, ட்ரம்ப் உயிருடன் இருக்கிறார் என்பது. 2வது, ரஷ்ய படையினர் பெருமளவான நிலங்களை கைப்பற்றி வருகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். இப்ப ஏதோ ஒரு வகையில் இதில் ஒன்று தெரிகிறது, அதாவது ட்ரம்பை அகற்ற வேண்டும் என்பதில் ஐரோப்பிய ஒன்றியம் தெளிவாக இருக்கிறது என்பதை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். இந்த பலவீனத்தை, மேற்குலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பலவீனத்தை ரஷ்யா தனக்கு ஒரு பலமாக பயன்படுத்த முற்பட்டு நிற்பதைத்தான் நாங்கள் இதில் பார்க்கிறோம். படுகொலை ஒன்று நடந்திருப்பதாக அந்த செய்தியில் வருகின்றது. கொலைக்கு என்ன முக்கிய காரணம்? உக்ரைனில் கொல்லப்பட்டிருக்கின்றார். உக்ரைன் லிவிவ் பகுதி என்றது கிட்டத்தட்ட போலந்துக்கு கிட்ட உள்ள பகுதி. அவர் கடந்த சனிக்கிழமை வீதியால் நடந்து சென்ற போது ஒரு ஃபுட் டெலிவரி செய்கிற மனிதர் போல காரில் இருந்து இறங்கி சென்றவர் அவருக்கு பின்னால் சென்று கிட்டத்தட்ட 8 தடவைகள் சுட்டு அவரை படுகொலை செய்திருக்கிறார். அந்த வீடியோவை நானும் பார்த்திருந்தேன். அவர் நடந்து போகிறார், இவர் காரை விட்டுட்டு இறங்கி பின்னால் ஒரு ஃபுட் டெலிவரி பேக்கோட தான் போய் பேக்குக்குள் இருந்த துப்பாக்கியை எடுத்து 8 தடவைகள் சுட்டு கொண்டு விட்டு அவர் தப்பி சென்றிருக்கின்றார். ஆனால் ஜெலன்ஸ்கி சொல்லி இருக்கிறார், இது சனிக்கிழமை இந்த படுகொலை இடம்பெற்றிருந்தது. ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் சொல்லியிருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை தாங்கள் அந்த கொலையாளியை கைது செய்திருப்பதாக. ஆனால் இதில் 2 விதமான கருத்துக்கள் நிலவுகின்றது. ஒன்று, இதை ரஷ்யா செய்தது என்று உக்ரைன் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் இது தங்களுக்கு இப்போது செய்ய வேண்டிய தேவையில்லை, இதை உக்ரைன் தான் செய்தது என்பது ரஷ்யாவின் வாதமாக இருக்கிறது. ஆனால் இது யார் ஏன் இதை கூறுகிறார்கள் என்பதற்கு முன்னால் அதாவது அண்ட்ரே பரூஃபி தான், அவர் 54 வயது, அவர் ஒரு ஃபார் ரைட் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல ஒரு முக்கியமான புள்ளி. ஏன் இவர் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று சொன்னால், இவர் இப்ப 1991 ஆண்டு ரஷ்யா உடைந்த போது இவர் சோசியல் நேஷனல் பார்ட்டி என்ற ஒன்றை உருவாக்கி இருந்தார். ஆனால் 2010 இவற்றின் பார்ட்டியை பொறுத்தவரையில் மேற்குலகம் சார்ந்த ஒரு அமைப்பாகத்தான் இருந்தது. 2014 ஆண்டு மெய்டன் கூ என்று சொல்ற இந்த இராணுவ புரட்சிக்கு இவர் தான் மாஸ்டர் மைண்டாக இருந்தவர் என்று கூறப்படுகிறது. அப்போதைய அரச தலைவர் விக்கோவ் யனுகோவிச் அவர் காயத்துடன் தப்பியோர் அளவுக்கு அந்த சதுக்கத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி, அதாவது படையினரை கொண்டு மேற்கொண்ட படுகொலைகளுக்கு இவர் தான் முக்கிய காரணமாக இருந்தவர் என்று கூறப்படுகிறது. அதாவது அதன் பிற்பாடு, அதாவது அந்த அரசு தலைவரை பதவியிலிருந்து அகற்றிய பிற்பாடு உக்ரைன் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலின் செயலாளராக இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் பிற்பாடு ஒடிசா பகுதியில் அந்த 2014 ஆண்டு மே இந்த உக்ரைனுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்திருந்தன. அதை கடுமையாக, அதாவது படையினரை கொண்டு அதை அடக்கியது மட்டுமல்லாது தொழிற்சங்கத்தின் ஆட்களை தொழிற்சங்க கட்டிடத்துக்கு வைத்தே கொளுத்தி இருந்தார்கள், தீ வைத்து. கிட்டத்தட்ட 40 பேர் அதில் இறந்திருந்தார்கள். அது தொடர்பாக படுகொலை விசாரணைகள் கூட இடம்பெற்றிருந்தன. அப்ப அதன் பிற்பாடு 2016 ஆண்டு நாடாளுமன்ற பேச்சாளர்களாக இருந்தார். அப்போது அமெரிக்க காங்கிரஸ் சபைக்கும்
உக்ரைன் நாடாளுமன்றத்துக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதிலும் இவர்தான் பிரதான பங்கு வகித்திருந்தார் என்பதுதான் இவரின் பின்னணியாக இருக்கின்றது. ஆனால் இப்போது கொலை, இப்ப உக்ரைன் சொல்கின்றது இவ்வளவு நடந்ததால், அதாவது ஒடிசா இவ்வளவும் ரஷ்யாவுக்கு எதிராக இவர் செய்தவர் இந்த என்றபடியால் ரஷ்யா இதனை கொண்டது. ஆனால் ரஷ்யர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் கொல்லவில்லை, இப்போது இவர் வாயை திறந்தால் இவ்வளவு பிரச்சனையும் வெளியில வரும், இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி உட்பட பலருக்கு இது ஆபத்தாக முடியும் என்பதால் அவர்களே இவரின் குரலை அடக்க வேண்டும் என்று படுகொலை செய்து விட்டார்கள். அதாவது தங்கள் தேவை முடிந்ததும் தங்களுக்கு ஆபத்தாக மாறப்போகிறார்கள் என்னும் போது இந்த கொலை இடம்பெற்றதாக அவர்கள் கூறுகிறார்கள். இப்ப உண்மைதான். இப்ப என்னென்னு சொன்னால், கொலைகள் செய்யும் போது எல்லோரும் கூட்டாக செய்வார். பேந்து ஒரு காலம் மாறும், விசாரணை என்று வரும்போது அவர் என்னை காட்டிக் கொடுப்பார், இவர் உன்னை காட்டிக் கொடுப்பார் என்பதற்காக பேந்து அவர்களை வைத்தே அவர்களை முடிப்பார். இதுதான் ரஷ்யா ஒன்றை கூறுகிறது என்னென்றால், அவரது மரணம் மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, யாரும் பாதுகாப்பாக இல்லை என்று கூறுகிறது. ஆனால் எந்த காரியமும் கொல்ல முடியாத அளவுக்கு பழமையானது அல்ல. அதாவது அவர்கள் என்ன கூறுவார் என்றால், நீங்கள் 10-20 வருஷத்துக்கு முதல் செய்தால் சில சமயங்கள் அது இப்ப அது கொல்ல முடிய தேவையில்லை என்ற பழமையாக இருக்காது. இந்த நேரம் சில வேளை அது கொலை செய்ய வேண்டிய ஒரு காரணத்தையும் அதை ஏற்படுத்தும் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார். இப்ப என்னென்று சொன்னால், இந்த இதில் இன்னும் பல மரணங்கள் அங்கு நிகழலாம் என்றதான் அவர்கள் கூறியிருக்கிறார். நிச்சயமா மேற்கத்திய நாடுகள் இது வளமையாக நடைபெறுகின்ற விடயங்கள் தானே. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக தகவல் வரும் பொழுது நாங்கள் அந்த விடயங்களை எடுத்து வரலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.